நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பூமியில் மனிதர்கள் வாழ்கிறாங்க இல்லையா, உயிர்கள் எல்லாமே நம்ம பூமியில் வாழுது. அடுத்தது ஆகாயத்தில் இருந்து நமக்கு மொத்தத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜோதிட முறைகளில் ஒரு 9 கிரகங்களையும் ஒரு 12 கட்டங்களில், அதாவது ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த 12 மாதங்களை வச்சு அதை ஒரு கட்டமாக போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த 9 கிரகங்களை உள்ளே மாட்டி வச்சு அடுத்தது வெறும் 27 நட்சத்திரத்தை மட்டும் அதில் பேசி, நிறைய பேர்லாம் இருந்ததுன்னா மறந்துடும் இல்லையா, அந்த கதைலாம் எழுத முடியாது. அதனால் வெறும் ஒரு 27 நட்சத்திரத்தை மட்டும் அதில் எழுதிட்டு இப்படி நிறைய விஷயங்களை அதுக்குள்ளே பேசிக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியில் மொத்தமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நிலத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த குவாண்டத்தோட வேதியியல் மாற்றங்களை இன்னும் யாருமே புரிஞ்சிக்க முடியாது. அந்த இறைவனுடைய தத்துவத்தில் இருக்காது. இந்த பூமியில் எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் மண்ணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணில் நீங்கள் விதையை போட்டால் என்ன செய்யும்? வரும். ஆனால் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடந்தது, ரொம்ப நாள் எதையுமே அதை தொடாமல் இருந்தோன்னா அது என்ன செய்யும்? அது அப்படியே உளுத்து போயிடும். அப்போ அதை எதை அழிக்குது? பூமி தான் அழிக்குது. இப்போ மனித உடம்பு கூட உயிரோடு இருக்கும்போது உயிரோடு அந்த பூமியிலேயே நடமாடுது. அப்புறம் இறந்ததுன்னா அப்புறம் பூமிக்குள்ளே வச்சோம்னா பூமியே அழிச்சிருது இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியோட முக்கியமான அந்த காந்த சக்தியில் இருக்கிற அணுக்கள், குவாண்டத்தோட விஷயம் என்ன செய்யுதுங்கிறதே இன்னும் யாருக்குமே தெரியாது. இவங்க சும்மா அந்த நீர் மழை பெய்யுது, காற்று வருது, இதெல்லாம் ஒரு காலங்களை குறிப்பிட்டு மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது இது ஜோதிடங்கிற பேரில் ஜாதகத்தில் ஒரு 12 கட்டங்கள், இந்த பஞ்சபூதங்கள் எந்த மாதிரி இயக்குதுன்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் இருந்து ஒரு 9 கிரகங்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இறங்கி இவ்வளோ மனிதர்களை ஃபுல்லாக பாடாப்படுத்துது. அடுத்தது ஒரு 27 நட்சத்திரங்கள் மட்டும்தான் என்ன செய்யுது? இவங்கள ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குது. இவங்க கஷ்டப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க, பணக்காரன் ஆவாங்க, இப்படி எல்லாமே இதுதான் ரொம்ப முக்கியமான காரணங்கள்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் கிரகங்களை நம்ம முதல்ல ஆகாயத்தோட தத்துவத்தில் இந்த கிரகங்களை பார்த்தோம்னா இது மொத்தத்தில் வெட்டவெளி மேலே. ஆனால் பூமியில் வெட்டவெளி கிடையாது. நீங்கள் அந்நியர்கள் நிறைய பேர் இந்த புராணங்கள் கதைகளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இதில் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? இந்த 9 கிரகம்தான் நீங்கள் பிறக்கும்போது என்ன செய்யுது? எல்லாம் உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆயிரும் நீங்கள் சுவாசம் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி அதை கதைகளை நிறைய எழுதி வச்சுருப்பான். இந்த 12 கட்டங்களே முதல்ல என்னென்ன இந்த ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு என்னென்னே தெரியாது. முதல்ல இந்த அடிப்படையான உண்மை என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது. ஜோதிடம்னா முதல்ல நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியில் சொல்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதனால் சொல்லுங்கள். ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிங்கிறது சமஸ்கிருத வேர்டு. தமிழில் அதுக்கு பேர் ஒளி. அப்போ டம்முன்னா என்னது? நீங்கள் ஷம் அப்படின்னா நிலைநிறுத்தல்னு பேர். ஒளியே நிலைநிறுத்தல். ஜோதி ஷம் அப்படின்னா அது முழுக்க சமஸ்கிருதம். தமிழில் ஜோதி டம். ஜோதி டம்னு சொல்ல முடியுமா? அப்போ ஜோதி ப்ளஸ் இடம். அப்போ ஜோதினா தமிழில் ஜோதி கிடையாது, தமிழில் ஒளி. இடம், ஒளி இருக்கும் இடம் எங்கே இருக்குது? ஆகாயத்தில் இருக்கு. பூமியில் ஏதாவது ஒளி இருக்கா? பூமியில் ஒளியே கிடையாது. ஃபுல்லாக இருள் தான். முழுசும் பூமி ஃபுல்லாகவே முழுவதும் இருள் தான். அப்போ ஆகாயத்தில் இருந்து என்ன செய்யுது? ஒளி பூமிக்கு கிடைக்கிது. அப்போ ஒளி தான் பூமிக்கு வருது, அவ்வளோதானே? இந்த ஒளியில் மனிதனுக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த உயிரை இயங்கிறதுக்கு குவாண்டத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை மனிதனுடைய சிரசிரதலங்கிற இடத்துல
தலையில் உள்ளோடி உடம்புக்கு வருது. இது உடம்புக்கு வருதுன்னா உங்களை கஷ்டப்படுத்தவோ, இல்லை உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் ஆக்கிறதோ, இல்லை நீங்கள் ஏழையாக இருக்கிறதுக்காகவோ, இல்லை நீங்கள் நோய்களில் விழுறதுக்காகவோ, இல்லை நீங்கள் பணத்தை தேடி அலையுமா எப்போ வரும் எப்போ போகும்னு கேட்குறதுக்காகவோ, இல்லை எப்போ சாவலாம் எப்போ இருக்கலாம்னு கேட்குறதுக்கோ, குழந்தை எப்போ பெறும் எப்போ பெறாதுன்னெலாம் பார்க்குறதுக்கெலாம், எப்போ உருவாகும் அப்படின்னு பார்க்குறதுக்கெலாம் இது கிடையாது. இது ஆதி காலத்தில் நம்மளுடைய ஆசிவக வாழ்வியல் முறையில் நமக்கு எந்த நேரம் காற்று வருது மழை வருது, எந்தெந்த மாதிரி இந்த ஆகாயத்தோடைய அசைவுகள் எது மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு முக்கியமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணினது எதுக்கு அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு இந்த மழை காற்று, இந்த சூரியனுடைய வெப்பம், இந்த நீர்கள்லாம் எது மாதிரி நமக்கு கிடைக்கும், எப்போ நம்ம நீர் இல்லைன்னா வாழ முடியாத, இதெல்லாம் எப்படி பார்த்தா இதெல்லாம் சரிசமமாக நம்ம சேகரித்து வைக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆசிவக கடவுள்கள் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடிச்சி எழுதின முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அந்நியர்கள் இங்கே வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே எதுவுமே கிடையாது. உங்கள் கையில் கொடுத்துருக்கிறது என்னென்னா, இவங்க சும்மா இந்த கதை கட்டி எழுதுவாங்க இல்லையா, அது வெறுமையாக அந்நியர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த அந்நியர்கள் அவ்வளோ பேருமே ஒரு கதை கட்டி நிறைய கதைகளை சொல்லி எழுதி, நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லே கேட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு இல்லாமல் போகணும். நீங்கள் அது மாதிரி அவங்களுடைய மனநிலை. அது ஆதி காலத்தில் இருந்தது. அந்த வக்கரமான புத்தி நரிதந்திரங்கள்லாம் ஆதி காலத்தில் இருந்தது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை எப்பவுமே என்ன செய்யாது, உங்களை எந்த கஷ்டமும் படுத்தாது. ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த 5 விஷயத்துக்கும் எந்த அறிவும் கிடையாது. அதாவது ஒழுக்கமான அறிவு கிடையாது. ஒழுக்கமான அறிவுனா என்னது கிடையாது அப்படின்னா, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, சூரியனுடைய வெப்பம் இருக்குது, ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய சூரியனோட வெப்பம் இருக்குது, ஒளி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு 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 சரியான அறிவு கிடையாது. அது இஷ்டத்துக்கு அது எல்லா வேலையும் செய்யும். இது யார்கிட்டையும் கண்ட்ரோல் இல்லை. இது மனிதர்களோ நீங்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கோ இது அடப்படாது. அது மாதிரி இந்த மனித உடலையும் அவங்க எதுவும் ஆராய்ச்சி பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு கெடுதல் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கெடுதல் உங்கள் உடம்புக்கு வந்தது அப்படின்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுசக்தி இறைநிலை ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த காந்த சக்தி, அந்த சக்தி என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் உடம்புக்குள்ளே இது எது மாதிரி நம்ம படைச்சிருக்கோம், இது வேறு மாதிரியான ஒரு மெடிசன் பாடிக்குள்ளே போயிருக்க அப்படின்னு சொல்லி அது சரி பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இங்கே மக்களை பல நோய்களில் விழுதுக்குண்டான விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆராய்ச்சியில். அந்த ஆராய்ச்சிகளை அனைத்தையும் இந்த பிரபஞ்ச சக்தியும் உடைச்சிரும், இந்த மனித உடலும் உடைச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இறைவனுடைய சக்தி முழுமையாக இருக்கும். இந்த உலகத்தை படைச்சது இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த இறைவனுடைய படைப்பு இருக்கு இல்லையா, அதை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த படைப்பில் நீங்கள் இங்கே வாழ்கிற விஷயங்களில் இந்த பூமியில் இருக்கக்கூடியது, இது எனக்குள்ளது உனக்குள்ளது, இது என் நாடு இது ஓ நாடு, பிரச்சனை பண்ணணுன்னா பெரிய பாம்புகளை போடுவேன் வைப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் உங்களை ஒரு பயமுறுத்துகிற விஷயந்தான். இப்போ ஒரேடியாக அடிக்கணும்னா ஃபுல்லாக எல்லா நாட்டையும் அடிச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு சண்டை போடணுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக வேண்டியதானே. புரியுதா உங்களுக்கு? சரி, அதை நான் இன்னொரு நாள் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. அதனால் நீங்கள் மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, இந்த மூடத்தனத்தில் விழாமல்
இந்த 9 கிரகம், அது இது, இந்த 12 கட்டம், 27 நட்சத்திரம், இதெல்லாம் எதுக்குன்னா ஞாபகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 145 கோடி பேர் இருக்காங்க. இந்த 145 கோடிக்கு நீங்கள் ஒரு சதவீதம் பண்ணி இந்த 27 நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 27 நட்சத்திரங்களும் 140 கோடி பேருக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட இல்லை. ஆனால் இங்கே இந்த 27 நட்சத்திரத்தில் என்ன கதைலாம் சொல்லியிருக்கோ இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அசைவுகள், அவ்வளோதான். அந்த மனத்தினுடைய அசைவுகள். நீங்கள் மனத்தில் ஒரு 12 விஷயம் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அதில் சில விஷயங்களை மனத்தை பற்றி பேசியிருக்கிறதுல எண்ணங்களை பற்றி பேசியிருக்கேன். அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் ஒரு 12 விதமாக விஷயம் எடுக்கும். அதாவது எது மாதிரி விஷயம் எடுக்கும் அப்படின்னா, அதாவது பயம், வலி, அன்பு, காதல், பந்தம், பாசம், உணர்வு, உணர்ச்சி, கவலை, அறிவு, கிரிமினலான அறிவு, கெட்ட அறிவு, இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு 12 விதமாக எண்ணங்களில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 12 எண்ணங்கள் உங்கள் மனசை ஆண்டுக்கிட்டு இருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஆன்மீக பயிற்சிகளோ புஸ்தகங்களையோ இல்லை இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த கூட்டங்களையோ இல்லை செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், அது மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிற மந்திரவாதிகளோ இவங்க யாருமே எதையும் பண்ண முடியாது. இது எல்லாமே சும்மா ஒரு பிழைப்புக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, உடல் உழைக்க யார் சோம்பேறிப்படுதாங்களோ அவங்க ஏதாவது ஒரு நிலையில் உட்காந்துக்கிட்டு ஒரு தொழில் பண்ணி இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான். அதனால தான் பிரபஞ்ச சக்தியை பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை என்னென்னா, உங்களுக்கு அது கெட்டதுகளை வாழ்க்கை முறைகளில் நடக்கிற கெட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிறது தான். அந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து எதுவுமே உங்களுக்கு கெட்டது பண்ணாது. ஆனால் இந்த 5 தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அது கெட்டது பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா, இப்போ நீர் இருக்குது அப்படின்னா நீருக்கு ஒரு அறிவு கிடையாது, அந்த ஒழுக்கமான அறிவு கிடையாது. ஏன் அதுக்கு ஒழுக்கமான அறிவு இல்லைன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது மழை பெஞ்சு நிறைய வெள்ளைக்காடு தண்ணிலாம் வந்தது அப்படின்னா அது எங்கே வேணாலும் நுழையும் அந்த தண்ணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுகிறத நல்ல சரியாக கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆசீவகத்தோட வாழ்வியல் முறை, உண்மையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுதும், நீங்கள் கவனிங்க. இது ஒரு பெரிய ஒரு மறைமுகமான ஒரு விஷயம். இதெல்லாம் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த தண்ணீரில் ஒழுக்கமான அறிவு கிடையாது, ஆனால் அது நல்லதெல்லாம் செய்யும். அது இறைவன் நமக்கு அது மாதிரி தந்திருந்தாலும் கூட அது ஒரு அதிகமான விஷயங்களை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, அந்த தண்ணி வேகமாக வந்தது அப்படின்னா ஆடு, மாடு, மிருகங்கள், மனிதர்கள் யாருன்னே பார்க்காது, எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அதனால தான் அதில் ஒழுக்கமான அறிவு கிடையாதுன்னு சொல்லுது. அடுத்தது நீங்கள் அக்னியவே எடுத்துக்கோங்க. அந்த அக்னிக்கும் ஒழுக்கம் கிடையாது, அறிவு கிடையாது. இப்போ நிறைய தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு வருது அப்படின்னா, அது காடுலாம் இருக்குது, நிறைய காட்டுலலாம் தனியாக தீ பிடிச்சி எரியும், அக்னி பண்ணி எரியுது. அதில் யாராவது அதை சரி பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு ஒழுக்கமான அறிவு கொடுக்க முடியுமானா நெருப்புக்கு கொடுக்க முடியாது. ஒரு சின்ன வீடுகள் பிடிச்சி எரிஞ்சாலும் கூட அதில் ஒரு சின்ன குழந்தை தொட்டலில் கிடந்தாலும் கூட இது குழந்தைன்னு விட்டுட்டு போகுதா? அது எல்லாத்தையும் தூக்கி எரித்து பசுமாயிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு எந்த அறிவும் கிடையாது. அதே மாதிரி காற்றும் அப்படி தான். காற்றையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒழுக்கமான அறிவு கிடையாது. அது காலங்களில் எல்லாம் காற்றுலாம் வரும் போகும், அது நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒழுக்கமான அறிவு கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனால் அது மனிதர்களுக்கு இந்த பஞ்ச பூதங்களும் சரி, இந்த பஞ்ச பட்சிகள்னு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையும் சரி, இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இவங்க சொல்கிற ஜோதிடம்னா கதை சொல்கிறது. இப்போ இங்கே எல்லோரும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு பேரறிவாளர்கள் மாதிரி
ஒரு ஜோதிட புக்குகளை படிச்சுட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்ன குணம் இருக்குது, அது என்ன செய்யுது, அது என்ன நிறம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி பாவங்கள்லாம் இப்படி வருது இப்படி வருது இப்படின்னு நிறைய விஷயங்களில் உங்களை குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது உங்களுக்கு சரியாக இருக்குமான்னு பாருங்கள், அதில் எதுவுமே இருக்காது. ஜோதிடம் அப்படின்னாலே ஒளி இருக்கும் இடம், அவ்வளோதான். அது தமிழில் அதுக்கு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் ஜோதிடத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கதை சொல்கிறதுக்கு பேர் தானே ஜோதிடம். இங்கே எல்லாருக்கும் என்ன அர்த்தம்? கதை சொல்கிறது தான் ஜோதிடம். உங்களுக்கு போய் எங்கேயாவது பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா எங்கேயாவது உட்காந்து அந்த கதை கேட்டு இது பண்ணணும். சரி, இப்போ அடுத்தது காற்று பார்ப்போம். இந்த காற்றில் பார்த்தீங்க அப்படின்னா, காற்றும் மேகம், அந்த மேகத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக தண்ணீர்களை கடல்லேருந்து எடுத்து மலைகளுக்கு கொண்டு போய் அந்த மலை பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த தாது சத்துக்களில் தண்ணியை சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு ஆறு மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக தான் ஆற்று நீர் ரெடி பண்ணி உங்களை வாழ வைக்கிறதுக்காக உருவாக்குறது. எல்லாத்துலேயும் எல்லா அறிவும் இருக்குது, ஆனால் ஒழுக்கமான அறிவு கிடையாது. இப்போ காற்று நிறைய வந்தோன்னா ஒரு ஏழை வீடு ஒரு சின்ன குடிசை போட்டிருந்தாலும் தூக்கிட்டு போயிடும், அடித்து தூக்கிட்டு போகும், மரங்கலாம் அடித்து உடச்சி தூக்கிட்டு எரிஞ்சிடும், அவ்வளோச்சு. அப்போ பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒழுக்கம் இல்லாதது தான் இந்த 4, இந்த நீர், நெருப்பு, காற்று, இதெல்லாம் ஒழுக்கம் கிடையாது. ஆனால் பூமிக்கு ரொம்ப ஒழுக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அது கரெக்டாக சுற்றிக்கிட்டு வரும். சூரியனு சந்திரன்லாம் அங்கங்கே இருக்குதுன்னா அது கரெக்டாக பூமி என்ன செய்யும், சூரியனை அந்த சிஸ்டமேட்டிக்காக சுற்றிட்டு வரும். ரொம்ப சிஸ்டமாக ஒழுக்கமாக சுற்றுற பூமியில் மனிதர்களால் மட்டும்தான் இங்கே வாழ முடியல. எல்லோரும் கஷ்டம், பிரச்சனை, கவலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சிஸ்டமாக இருக்கிற பூமி. இப்போ நீங்கள் கிரகத்தில் பூமியை ஏன் வைக்கல சொல்லுங்கள்? 9 கிரகம்னு சொல்லுதாங்க இல்லையா? அதில் அப்போ கிரகம் சூரியன் சந்திரன் கிரகமே கிடையாது, அது ஆகாயத்தோடு சேர்ந்தது. அதில் மீதி இருக்கக்கூடிய சில கிரகங்கள் மட்டும்தான். அதாவது அந்த கிரகங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மீதி இருக்கிறது என்னெல்லாம், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு இப்படி இருக்கு. இந்த ராகு கேதுங்கிற ஒரு கிரகமே கிடையாது. அதுக்கு ஏதாவது தலையும் இல்லாமல் வால் இல்லாமல் வாழை கொண்டு தலையில் வச்சு தலையை கொண்டு வாலில் வச்சு ஒரு கதை எழுதியிருப்பாங்க. கிரகங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 247 கிரகங்களும், எவ்வளோ மனிதர்கள் இருக்கீங்களோ அவ்வளோ பேருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த பேர் இன்னும் யாருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதை தான் நம்ம ஆசீவகத்தில் இருக்கக்கூடிய முருகர் கடவுள் அந்த தமிழ் எழுத்து 247 எழுத்து எடுத்தது அதுதான். முக்கியமான மனிதர்களை பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஒளியை கொடுக்கறதுக்கோ அந்த ஆக்டிவேஷன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான கிரகங்கள் ஒரு 247 கிரகங்கள் இருக்குது. அதெல்லாம் இவங்க 247 கிரகங்களெல்லாம் படித்து வச்சு மனப்பாடம் பண்ணி இந்த கதையெல்லாம் பேச முடியாது. அதனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அந்த நல்லது செய்கிற விஷயங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, எது பிரச்சனைலாம் கொடுக்குமோ அதெல்லாம் நம்ம பிரச்சனைன்னு பேசி வச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லி வாழ்கிறதுக்கு தேடின ஒரு மூடத்தனமான விஷயந்தான் நம்ம ஆசீவக முறையில் ஜோதிடம்னு சொல்லுது. இந்த ஜோதிடத்தை நாங்கள் ஜோதிடம்னா ஒளி இருக்கும் இடம், இறை இருக்கும் இடம், இறை சக்தி இருக்கும் இடம்னு முடிச்சிருவோம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அந்நியர்கள் ஆசீவகத்தில் இருக்கிறவங்க தான் இந்த விதி, தலையெழுத்து, இந்த பிரபஞ்ச சக்தியில் பஞ்சபட்சி அது இதுன்னு சொல்லி நிறைய மூடதனத்தை குழப்பியிருப்பாங்க. நாங்கள் தான் அங்கே எல்லாத்தையும் புராணங்களில் எல்லாத்தையும் சரியாக எழுதி நல்லதெல்லாம் செஞ்சுருப்போங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் விழிப்புணர்வாக என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இல்லை நிறைய சில நேரங்களில் பேசும்போது இது ரொம்ப நேரம் இழுத்துடுது இதை பற்றி பேசணும் அப்படின்னா. அதனால் பிரபஞ்ச சக்தியை நான் இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு இந்த விஷயங்களில் சொல்ல போகிறேன்.
நீங்கள் இது வந்து பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல்கள்னு தலைப்பில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். இந்த கிரகங்களை பற்றி பேச போகிறேன். அடுத்தது இந்த ஒவ்வொரு கிரகங்களும், இந்த 247 கிரகங்களும் என்னதை பயன்படுத்தியிருக்கு. இன்றைக்கி கூட நீங்கள் லேட்டஸ்ட்டாக 24 மணி நேரம் 7 நாளுன்னு எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 24 hours 7 days. இதை தான் நீங்கள் ஒரு அவசர வார்டு பகுதியில் ஆஸ்பத்திரியில் கூட பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு தேவையான ஜாமான்கள் கிடைக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 24/7ன்னு போட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் வெறுமனையே சும்மா வெறும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை பற்றி மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அறிவு நிலை வந்து மங்கி எல்லாரும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த முருகர் கண்டுபிடிச்ச இந்த உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய் எழுத்துலாம் 247 எழுத்து இருக்கும் இல்லையா? அந்த 247 எழுத்துக்கும் கிரகங்கள் இருக்குது. மனிதனுடைய உடம்புல ஒவ்வொரு பகுதியில் அந்த எழுத்துக்கள் மனித உடம்புல உருவாயிருக்குன்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்களுடைய பஞ்சு ஏதாவது பாயிண்டில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோய் வருது. அந்த நோய்களை சரிப்படுத்தக்கூடியது தான் வர்மான்னு சித்தர்கள் வந்து அதை பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த விரல்களை வச்சு அந்த எழுத்துக்கள் உடம்புல ஏதாவது மாறி கிடந்தது, நீங்கள் உங்கள் செயல்கள்லாம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த எழுத்துக்கள்லாம் உடம்பு ஃபுல்லாகவே அந்த எழுத்து தான். அதனால தான் அது முருகன் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை ஒரு ஆராய்ச்சி செஞ்சு எடுத்தாங்க. சித்தர்களுக்கு அதை கொடுத்து மீண்டும் அதை ஆராய்ச்சி செய்ய சொன்னாங்க. இந்த மாதிரி உண்மையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதனால் சின்னதாக தமிழில் 247 எழுத்து இருக்கா? அந்த 247 எழுத்தும் மனித உடலுக்குள்ளே இருக்குது. அது அசைவுகளுடைய அசைவு தான் நம்மளுடைய எண்ணங்கள், மனம், உணர்வு, உணர்ச்சி அனைத்தும் அதில் அந்த எழுத்துக்கள்னால தான் உருவாக்கப்படுது. அது வந்து அணுசக்தி பாடியில் இறங்கி அந்த வேலைகளை செய்ய வைக்கும். நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இங்கே யாருமே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் அப்படி அட்ட டயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை அது மாதிரி முழுசாக செய்ய முடியும் நம்ம எல்லாருமே. அதனால் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகங்கள்லாம் உங்களை எதுவுமே செய்யாது. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிட்ருக்கும். இந்த பூமி ஏங்கிறதுக்கு உண்டான வேலைகளை முழுமையாக இறைவன் படைப்பில் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். நான் ஒன்று ஒன்றா சொல்லுதேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சனியை பற்றி பேசியிருக்கேன். அந்த சனி கிரகம் உங்களை என்ன பண்ணுது, அது சனின்னா என்ன, விவசாய கடவுள். சேட்டர்ன்னு இங்கிலீஷில் அது விவசாய கடவுள்னு அர்த்தம்னு சொல்லியிருப்பேன். அது என்ன மாதிரி சக்திகளை உங்கள் உடம்புல இறக்கி வருது, அதை நீங்கள் எது மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகுங்கிறது சொல்லியிருப்பேன். நாங்கள் ஒளிபரப்பு இருக்கிற சின்ன சின்ன வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அது முழுசும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அதனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால சிம்பிளாக இப்போது முடிக்கிறேன். நீங்கள் வந்து மறுபடியும் நான் இதை பற்றி மறுபடியும் பேசுகிறேன். இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன். அடுத்தது வந்து இந்த மனசில் உள்ள எண்ணம், நட்சத்திரம், இதெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நட்சத்திரம். நீங்கள் பிறந்தவுடன் ஒரு நட்சத்திரம் வந்துடும். பிறந்தனா இந்த பூமியில் பிறக்கும்போது இல்லை, வயிற்றில் உருவாகும் போதே உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் உருவாயிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அந்நியர்கள் அவங்களுடைய புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, யாராவது பெரிய ஒருத்தர் ஆள் பிறந்தால் தான் அவருக்கு நட்சத்திரம் வரும்லாம் அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் இயேசு கூட நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இயேசு பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்தது, அவர் கூடயே போச்சுன்னு சொல்லிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த 3 ராஜாக்கள்லாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் இயேசு எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி போவாங்க. இதெல்லாம் என்னென்னா மறைக்கப்பட்ட ரகசியத்தை அவங்க எடுத்து வச்சு சில ஞாபகங்களுக்காக உருவாக்குனது தான் அதெல்லாம். இங்கே ஒவ்வொரு மனிதனும் ஸ்டார் தான். நட்சத்திரம்னா நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னா, உங்களை குறிப்பிடுறது. ஒளியின் மூலமாக வந்த இந்த உயிர் இந்த பிரபஞ்ச சக்தியில் ஒரு சாதனையை படைச்சி, ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சி மறுபடியும் இறைவன்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயங்களை செய்வதற்காக வந்திருக்கு அப்படிங்கிறது புரியணும். அதனால் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அனைத்தும் நல்லபடியாக தான் வேலை செய்யுது. நீங்கள் உங்கள் செயல் மூலமாகவும் உங்கள் புத்தி மூலமாகவும் இந்த 5 அறிவு வந்து மிருக குணங்களையும் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டீங்க.
இந்த வேலை பார்த்து உழைச்சி சாப்பிட முடியாமல் நிழலில் உட்காந்துட்டு உங்களை சாவடிக்கிறவங்க அவ்வளோ பேரும் செய்கிற விஷயத்துக்குள்ளே தான் நீங்கள் திரும்ப திரும்ப போவீங்க. அதுக்குள்ளே தான் போவீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் காதில் தான் கேட்கணுமே தவிர வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி விஷயங்களை யாரும் செய்கிறதாவே இல்லை. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால தான் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். கவனமாக கேளுங்க. இதை கேட்டுக்கிட்டே வாங்க. இதோட தொடர்ச்சியை நான் மறுபடியும் போடுறேன். ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரியா? சரி. நைஸ் மேன். நமஸ்காரம்.